பிரைஸ் எல்லாம் ஆத்ம நங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 14வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்ம நங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் அதை அறிமுகப்படுத்தலாம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை என்று சொல்லி ஒரு நல்ல வசனத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆயின் மேல் இது 2வது யுத்தம். முதல் யுத்தத்தில் எளிதாக வென்றுவிடலாம் என்று நினைத்திருந்த நேரத்தில் தானே ஜனங்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவருடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலே கதறி அழுகிறார் யோசுவா. என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் எரிகோவின் சாபங்களை நீங்கள் எடுத்து உங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்தது உண்டு என்று சொல்லி ஆகானின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். ஆகானையும் அவனுடைய கிரியைகளையும் பாளையத்தை விட்டு அப்புறப்படுத்தின பின்பு மறுபடியுமாக ஆயின் மேல் இந்த யுத்தம் தொடங்குகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படியாக சொல்லி இருப்பார், ஆயின் மேல் உன் ஈட்டியை நீட்டி கொண்டிரு, நான் அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருப்பார். அது நிமித்தமே யோசுவா ஆயின் மேல் நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இப்படித்தான் அன்றைக்கு ஒரு நாள் யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வருகிற வழியில்தானே ரெவிதீம் என்ற இடத்தில் அமிலேக்கியன் இஸ்ரவேலிற்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறான். அப்பொழுது யுத்த தளபதியாக யுத்த களத்தில் யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். மலையின் உச்சியில் மோசே நின்று தன் கோலை உயர்த்தி பிடித்து இருக்கிறார். கோல் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மேற்கொள்கிறார்கள். மோசேயின் கைகள் அசந்து தாழும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆரோனும் ஊரும் வந்து மோசேயின் கைகளை தாங்கி பிடித்துக் கொள்கிறார்கள். அவருடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் தலைமையில் அந்த யுத்தம் ஜெயமாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்றைக்கு நடந்த அந்த காரியத்தை மனதில் வைத்திருந்த யோசுவாவுடைய வைராக்கியம் இன்று ஆயின் மேலாக நீட்டப்பட்டிருந்த தன் கையை மடக்க மறுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசையின் கையில் இருந்த கோலை காட்டிலும் யோசுவாவின் கையில் இருக்கிற ஈட்டியின் எடை அதிகமாக இருந்த பொழுதும் கூட யோசுவாவுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் யோசுவாவை நிலைநிறுத்தி இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று பலமாய் செயல்படுவதற்காக, தேசத்திலே சத்ருவின் கிரியைகளை கொன்றொழித்து போடுவதற்காக, தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள யோசுவாக்களை கர்த்தர் எதிர்பார்த்து நிற்கிறார். ஒரு யோசுவாவை போல வைராக்கியமுள்ள ஒரு வாலிபனாக, வைராக்கியமுள்ள தேவ மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வாய்க்காலாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.